அடுத்தது இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இது எல்லாருடைய பணி, இது முக்கியமான ஒரு பணி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கொள்ளக்காரன் கூட்டத்தில இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கஞ்சா விற்கிற கூட்டத்தில இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். கொள்ளடிச்சிருக்கிறாங்க திமுக காரங்க. வேற எதுவும் தெரியல அவங்களுக்கு, நிர்வாகம் தெரியல, திறமை பாருங்க. கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி வட்டி கட்டுறது. 6 லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. 6 லட்சம் கோடி கொள்ள. டாஸ்மாக் சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை மது விலக்கு, பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் அமையணும். அது மாற்று கருத்து கிடையாது. அதுவரை டாஸ்மாக் ஊழியர்கள் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், அவர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களும் அரசு ஊழியர்கள் தான். டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு வந்த பிறகு இங்கே டாஸ்மார்க்கில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள். அதுவரை அவர்கள் ஒரு கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். டாஸ்மார்க்ல மட்டும் திமுக அரசு டாஸ்மார்க்ல மட்டும் 1,82,000 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறார். இந்த 5 ஆண்டு காலத்தில் 1,82,000 கோடி. அதுல வரி ஏய்ப்பு 50% தான் கணக்குல வரும், 50% கணக்குல வராது. இது இல்லாம பாரு, அது இது என்னென்னமோ கணக்கு. 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. இந்த கணக்கு நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும், ஒரு துறையில டிரான்ஸ்பருக்கு மட்டும் ஒரு மாசத்துல 366 கோடி. நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு மாசத்துல டிரான்ஸ்பருக்கு மட்டும் 366 கோடி ப்ரூஃபோட இருக்கு, ஆதாரத்தோட வச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை அறிக்கை மூலமா தமிழ்நாடு அரசு கொடுத்து ஒரே மாசத்தில் டிரான்ஸ்பர். நினைச்சு டிரான்ஸ்பர்ல அதே துறையில 1020 கோடி போஸ்டிங் போடுறது புதுசா ஒரு வருஷத்துல. எவ்வளவு காசு கொள்ளடிச்சு கடிச்சு மக்கள் பத்தி எதுவும் தெரியாத பாவம் தொழிலாளர்கள்லாம். இப்ப என்ன கோரிக்கை? நம்ம கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை இருந்தாலும் சரி, பொதுத்துறை இருந்தாலும் சரி, அவர்களில் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு குறைந்தது 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். குறைந்தது. இது ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க தெரியுது. எதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்க? தேர்தலுக்காக, ஓட்டுக்காக. அதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வருது. ஏன் சத்துணவு ஊழியர்கள் 10 வருஷமா 15 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி கொடுக்கறத உங்களுக்கு என்ன குறைச்சல்? துப்புரவு பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு குப்பையா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. கொரோனா காலத்துல அவங்க உயிரை பணைய வச்சு எத்தனையோ செவிலியர்கள் இறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள், உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செய்யறோம். மருத்துவர்கள் அவங்க உயிரை பணைய வச்சு உங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியம் உயர்த்தி கொடுங்கள். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஏன் ஊராட்சி மன்ற செயலாளர்கள், அத்தனை பேர் என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு கொஞ்சம் நாங்க உழைக்கிறோங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏத்தி போயிடுச்சு. 4 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில் நீங்க ஏத்திட்டீங்க. நாங்க எங்க போவோம்? 150 விழுக்காடு விலைவாசி உயர்த்தி விட்டார். 150 விழுக்காடு. எங்க போவோம்? சம்பளத்தை ஏற்றி கொடுத்தாதான் எங்களை வாழ முடியும். பிள்ளைங்க படிக்கணும், போகணும், வரணும், அப்படிலாம் இப்படி எல்லாம். ஆனா அதை பத்தி கவலையில்லாத அரசாங்கம் ஒண்ணு குறிக்கோள், இந்த தேர்தல்ல எப்படி மக்களை ஏமாத்தலாம். பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஏன் போன வருஷம் பொங்கல் வரலையா? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல. அதுக்கு முந்தின வருஷம் காசு கொடுத்தாங்க, ஏன்னா அப்ப தேர்தல் வந்தது. இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் கோடை காலத்துல பாவம். இவங்க கொடுக்குற காசுல ஏசி வாங்கலாம், ஏசி வாங்கி வீட்டுல போடலாம்ல. 2,000 ரூபாய் 3,000 ரூபாய். அடுத்த மாசம் காசு வர போறது இல்லை. அது மட்டும் சொல்லுங்க பெண்கள் கிட்ட. எல்லாம் இப்பயே முடிஞ்சு போச்சு.
அந்த அந்த 5000 ரூபாய் அதுல ஒரு இப்போதைக்கு 3000 ரூபாய் டாஸ்மார்க் ராமசுந்தரம் வந்துடுச்சு. டாஸ்மார்க் இன்னொரு 2 நாள்ல வந்து மீதிலாம் வந்துடும். அடுத்த மாசம் காசு இல்லை, அதுக்கு அடுத்த மாசம் காசு வராது, அடுத்த 3-4 மாசம் வராது. அதில் ஒரு தேர்தலுக்காக மக்களை நாசப்படுத்தி மக்களை ஏமாத்தி எனக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிறேன். அந்த பொய்ய சொல்றாங்க இப்ப, கூச்சல் இல்லாம ரக்கம் இல்லாம மானகட்டத்தனமா பொய் சொல்றாங்க இப்ப, கூசாம சொல்றாங்க பொய்ய. தமிழ்நாட்டு அரசினுடைய திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்கறது வந்து குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள், குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள். முன்னெல்லாம் பார்த்தா நகரத்துல சென்னை பகுதியில தான் அங்கங்க ஏதோ ஒண்ணு கஞ்சா, இந்த போதைப் பொருள், அதெல்லாம் கஞ்சா மட்டும் போதை இல்ல, அதை விட மோசமான கொடிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல குக்கிராமங்கள்ல கிடைக்குது. பாக்கைன், ஹெராயின்ல இருந்து எல்எஸ்டி, ஃபென்டனில், மித்தலாம்பிட்டமின், என்னென்ன போதைப் பொருட்கள் மேற்கத்திய நாடுகளில் வித்துருக்காங்க அது எல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குது. காரணம் என்னன்னா திமுக, கையால் ஆகாத திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல என்னன்னா ஒரு மருத்துவனாக எனக்கு வந்து ரொம்ப அன்றாடம் இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயோ இந்த தலைமுறையே முடிஞ்சு போச்சு. இந்த தலைமுறை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல, அதாவது ராஜாஜி 1937 39 தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார். சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல. அப்போ வந்து அவருடைய சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம். அப்ப சேலம் மாவட்டத்துல இந்தியாவிலே முதல் மது விலக்கு கொண்டு வந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். அது கொண்டு வந்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தார். அப்போ அதன் பிறகு ஓமுந்தூரார் 49 அவரது பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து, அது பிறகு அப்புறம் காமராஜ்லாம் இருந்தாங்க, எல்லாமே வந்தாங்க, பக்தவச்சலம் வந்தாங்க. அண்ணாவும் 67 வந்தார், 69 வரைக்கும் அண்ணா இருந்தார். அந்த 2 ஆண்டு காலத்துல சொன்னார்ல, மது வருகின்ற வருமானம் ஒரு குஷ்ரோகி கையில் வினையை போன்றதெல்லாம் அதெல்லாம் சொன்னோம். ஆனா கலைஞர் அவர்கள் மறுபடியும் 69 ஆட்சிக்கு வந்தார், 71 தேர்தலில் வெற்றி பெற்றாரு. அதுக்கு பிறகு சரி ஜெயிச்சிட்டோம், மறுபடியும் சாராயக்கிட்ட திறந்துடலாம், கல்வியோட திறந்தலாம்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் கோபாலபுரம் ராத்திரில மழையிலெல்லாம் போய் பார்த்த கதையெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும். வேண்டாம், நாசப்படுத்திடாதீங்கன்னு சொல்லியும் கேட்டு கலைஞர் அவர்கள் 71 மதுக்கடையை மறுபடியும் திறந்தார். திறந்து 3 தலைமுறைகளை இன்னைக்கு வரைக்கும் நாசப்படுத்திட்டார். 3 தலைமுறைகள் சாதாரண பாவம் கிடையாது. 3 தலைமுறைகள். அவர் புள்ள மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை மிஞ்சிட்டார், அவங்க அப்பா மிஞ்சி. இப்போ ஒரு தலைமுறை முழுசா ட்ரக்ஸ், போதை பொருட்கள். ஒரு தலைமுறை மதுவுல கூட மீட்டு எடுத்துடலாம் ஏதாவது, ஆனா போதை உள்ள போனாங்கன்னா மீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான மனித மிருகங்களாக மாறுகின்ற ஒரு சூழலை பார்த்துட்டு, பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியாரம் மிரட்டுறாங்க, பஸ்ல போய் மிரட்டுறாங்க, கார்ல எங்க போனாலும், ரோட்ல பைக்ல போய் அவன் அடிக்கிறான். அடிக்கிறது அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியல. ஒரு முறை மண்டையில அடிச்சாலும் செத்து போயிடுவான். ஆனால் அந்த யோசனை கூட இல்ல, அவன் 4 பேர் அடிக்கிறான், மண்டையில அடிக்கிறான். ஏன்? இந்த போதை பொருட்கள். அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. காசுக்கு என்ன வேணா செய்வாங்க இவங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி துறை, சேவைத்துறை, வேளாண் துறை, 3 துறைகள் தான் மெயின் முக்கியமானது. சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சரல் செக்டர். இந்த துறைகளில் இன்னும் நல்லா செய்யலாம், தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய உற்பத்தி செய்யலாம். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, தொழிலாளர்கள் மது எந்த தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லா தெருவிலும் மது கிடைக்குது. அவனா பண்ணா டீ பிரேக் கட்டிங், லஞ்ச் பிரேக்ல ஒரு குவார்ட், வீட்டுக்கு போறப்ப வாங்கிட்டு போய் ராத்திரில அடிக்கணும். இதனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் தான். காலையில ஒண்ணு தாமதமா போவான் வேலைக்கு, இல்ல தலைவலியோட போவான் வேலைக்கு, வேலையில் அவனால போக்கஸ் பண்ண முடியாது, இடையில போய் ஏதாவது பண்ணிட்டு வருவான். குடும்பத்துல பிரச்சனைனால வரும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலைகள், தொழில் தான் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் அங்க பீகார், ஜார்க்கண்ட், அந்த மாநிலம் இந்த மாநிலத்துல இருந்து வராங்க. இங்க என்னன்னா, அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், எல்லாம் கிடைக்குது உனக்கு, எல்லாம் கொடுத்துருக்காங்க.
என்னாலும் திமுக தீர்மானம் போட்டிருக்கோம். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு தனியார் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று. இந்த சட்டம் வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டு கால கோரிக்கை. ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, இந்தியாவில் 10 மாநிலங்கள் இந்த சட்டம் இருக்கு. சில பேர் சொன்னாங்க இந்த சட்டம் வந்துடுச்சுன்னா தொழிலே வராது, தொழில் முதலீடு வராது. ஆந்திராவில் எப்படி வருது? ஆந்திராவில் முந்திக்கிட்டு போய் ஆந்திராவில் போய் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்டர்ல பாருங்க, ஸ்ரீ சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க போறாங்க. சட்டம் இருக்கும், ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. கமிஷன் வந்தா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் அவங்களுடைய கொள்கையே தான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னாங்க ராமச்சந்திரன் சொன்னாங்க 500 மதுக்கடைகள், 5000 மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைகள் இருக்கு, 25000 சந்துகள் இருக்கு. அதனாலதான் இவங்களுடைய இலக்கு வேளாண் துறை இலக்கு வைக்கணும். சரி, விவசாயிகளுக்கு நல்ல உற்பத்தி அதிகமாகணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், வேளாண் வளர்ச்சி அதிகமா இருக்கணும். இந்தியா தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலம் வேளாண் துறை மைனஸ் வளர்ச்சி, மைனஸ், அது கீழே போயிடுச்சு. -0, அதுக்கு கீழே மைனஸ். கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டுக்கு தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி 3.8% மைனஸ். கடந்த ஆண்டு 1.4% மைனஸ். நேற்று பட்ஜெட்ல என்னால 5 ஆண்டுகள் 2 ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு வளர்ச்சின்னு சொல்றாங்க, 1 பாயிண்ட் சம்திங் வளர்ச்சின்னு சொல்றாங்க. பொய்னா இவங்கள மாதிரி ஒரு பொய்ய சொல்லி யாரால டாஸ்மாக் 5000 கடையில் 500 கடையை பேருக்கு மூடிட்டு இன்னைக்கு மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றம்னா என்ன? கிளப். அது FSL1, FSL2, FSL3 குடிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணா பண்ணு, சூதாடு, என்ன வேணா பண்ணு, எனக்கு காசு. அதுல 1500 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல். அப்போ இந்த பக்கம் ஆனா பேருக்குன்னு டாஸ்மார்க் நாங்க இது பண்ணுவோம். இவங்க திமுக அரசு வந்து மதுவை விற்கிறது இல்லை, மதுவை திணிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பாடம். ஏன்னா இந்த கலாச்சாரம், மது கலாச்சாரம், போதை பொருட்கள் கலாச்சாரம், இது ரெண்டுத்தையும் அகற்ற வேண்டும். அகற்றினால்தான் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், தலைமுறைகள் தமிழ்நாடு நல்லா இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டுல நாளைக்கு வேலை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே இல்ல, நாளைக்கு சுத்தம், எந்த வேலைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த தொழிற்சாலைகள் இந்த வேலை தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, சேவைத்துறை இருக்கு, சர்வீஸ் செக்டர், அதுலயும் யாரும் இருக்க மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு. அது IT, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாட்லா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் சொல்லுங்கள். நான் சொல்லிருக்கலாம் 6 லட்சம் கோடி ஊழல். இதுல அதிகமா ஊழல்னா நம்முடைய எத்திராஜுலு வஜ்ரவேலு அவர் துறையில தான். யாரு? ஏவா வேலு. தேர்தலில் நீங்க எல்லாம் காமிக்கணும். ஏன்னா நம்ம மக்களை பார்த்தா அந்த அளவுக்கு பிடிக்கல, அவ்வளவு வன்மமா பாக்குறாப்புல. சமுதாயம் உழைக்கின்ற சமுதாயம், ஆனா இந்த சமுதாயம் இழிவா பேசுறது, அலட்சியமா பண்றது, அவ்வளவு கொள்ள அடிச்சுக்கிட்டு. எல்லாம் 2 மாசம் தான், 2 மாசம் எல்லாம் கம்பி என்ன போறாங்க, எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். கேரளாவில் EKKன்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் எல்லாம் எங்க வேலை எடுத்தாலும் EKK நிறுவனம். யாருன்னா இவருடைய தெரிஞ்ச நிறுவனம். தமிழ்நாட்டில் இங்க பாபுஜின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது யாருன்னா ஏவாவேலுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நெருக்கமான நிறுவனம். இந்த பாபுஜி நிறுவனம் கேரளா EKK நிறுவனத்துக்கிட்ட சப் கான்ட்ராக்ட், வேலை செய்யாமலே சப் கான்ட்ராக்ட். இப்பதான் தொடங்க நிறுவனம். இப்ப பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 500 கோடி 600 கோடி கான்ட்ராக்ட். இதெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கோம். நிச்சயமா எல்லாம் விசாரணை, CBI விசாரணை நடக்கும், உறுதியாக நடக்க போகுது. எல்லாமே மாட்ட போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இதுல கொள்ளடிச்சுக்கிட்டு ஏதோ தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம். இவருக்கு வந்து 47 தொகுதிகள் பொறுப்பான், 47 சட்டமன்ற தொகுதி பொறுப்பான் ஏவாவேலுக்கு, எல்லாம் நம்ம பகுதியில்.